வணக்க மக்களே, தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதுச்சேரியில வந்து பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கான அனுமதி வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஸோ, அதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து பயங்கர மும்முரமாவும், தீவிரமாவும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ, டிசம்பர் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுக்கூட்டம் நடத்த போகிறாங்க. ஸோ, தளபதி விஜய் அவர்கள் வந்து மக்களிடையே வந்து பேச போகிறாரு. ஸோ, பொதுக்கூட்டத்தில் வந்து என்ன பேச போகிறாரு, எது பேச போகிறாங்க எல்லாருமே ஆவலாக இருக்காங்க. ஸோ, தாவேகா சார்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு ரோட் ஷோவாக வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பொதுக்கூட்டத்தை வந்து அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் தான் வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து ரோட் ஷோ பண்ணுறதுக்கான அனுமதி வந்து மறுக்கப்பட்டதுனால இப்போ வந்து டைரெக்டாகவே வந்து பொதுக்கூட்டம் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ, அதற்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ, டிசம்பர் 9ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ, பாண்டிச்சேரியில் தாவேகாவோட நிலப்பாடு என்னவா இருக்கும்? ஸோ, கூட்டணி அமைக்க போகிறாங்களா, தனிச்சு நிற்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸுமே போயிட்டுருக்குது. இப்போ வந்து செய்திகள் படி பார்த்தீங்க அப்படின்னா, தாவேகா வந்து தனிச்சு நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கதா வந்து சொல்லப்படுது. ஆனால் எப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து அரசியலுங்கிறது என்னன்னாலும் நடக்கலாம், ஏதுனாலும் நடக்கலாம். ஸோ, என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு மாறாகவும் நடக்கலாம். ஸோ, அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி அமைய போகுது. ஆனால் வந்து தளபதியோட முதல் மாநாட்டில் சொன்னது தான் பாண்டிச்சேரியிலுமே இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அவரை நோக்கி வரவங்க கண்டிப்பாக வந்து கூட்டணி வந்து அமைச்சு அவங்களுக்கான பதவியும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ, அதன்படி நடக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ, கூட்டணிக்கு வந்து தாவேகா வந்து எப்போவுமே ரெடியாக தான் இருக்குது. தளபதி விஜயை வந்து தலைவராக ஏற்று வரவங்களுக்கு. ஸோ, பாண்டிச்சேரியில் வந்து என்ன வந்து அரசியல் நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க, ஸோ தளபதி அவர்கள் வந்து என்ன பேச போகிறாரு, எதை வந்து பேச போகிறாரு, யாரை தாக்கி பேச போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட்டிங்னு இருக்குது. அதுக்கப்புறம் தான் முன்னிலைப்பாடுகள் எல்லாமே முடிவாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது. ஸோ, தாவேகா வந்து புதுச்சேரியிலையுமே வந்து தரமாறான ஒரு அரசியல் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ, என்ன வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், வெற்றி நிச்சயம்.